ரீகேப் மட்டும் பார்ப்போம். எங்க நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுதந்திரம் என்பதை இலக்காக அறிவிச்சாங்கன்னா லாகூர்ல. அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த வருஷம் கூடின ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழுமையான சுதந்திரம் என்பதை இலக்காக அறிவிச்சாங்கன்னா 1929 லாகூர்ல கூடின மாநாட்டில். எந்த நாள் வந்து சுதந்திர திருநாளாக அறிவிச்சாங்கன்னா 1930 ஜனவரி 26ஆம் நாள் வந்து சுதந்திர திருநாளாக அறிவிச்சாங்க. உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காந்தியடிகள் வந்து யாருக்கு வந்து கோரிக்கை மனு வந்து அமிச்சாங்கன்னா அரசு பிரதிநிதியாக இருந்த இர்வின் பிரபுக்கு வந்து 1930 ஜனவரி 31க்குள்ள அவங்களுடைய முடிவை வந்து சொல்லணும்ன்ட்டு கோரிக்கைகள் வந்து எழுதி ஒரு மனுவை வந்து அமைச்சிருப்பாரு. காந்தியடிகள் வந்து எப்போது வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 1930 மார்ச் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட எத்தனை நபர்கள் வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்குறாங்க தண்டி யாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 பேர், 7-8 பேரோட தொடங்குறாங்க. காந்தியடிகள் வந்து 61 வயதில் எத்தனை நாட்களில் எத்தனை மைல் தொலைவு வந்து யாத்திரை நடந்து சென்று உப்பு சத்தியாகிரகத்தை மீற தண்டி கடற்கரையை அடைந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 24 நாட்களில் 241 மைல் தொலைவு வந்து யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5 மாலையில் வந்து தண்டி கடற்கரையை வந்து அடைகிறாரு. அடுத்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு கைப்பிடி உப்பு கையில் எடுத்து உப்பு சட்டத்தை வந்து மீறாரு. ஸோ மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுறாரு 1930, ஏப்ரல் 6 வந்து உப்பு சட்டத்தை வந்து மீறாரு. தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி. எங்கிருந்தன்னா திருச்சிராப்பள்ளியில் இருந்த வேதாரண்யம் வரை இது போன்ற ஒரு யாத்திரை வந்து ராஜாஜி வந்து மேற்கொண்டிருக்காரு. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் வந்து யார் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றாங்கன்னா கான் அப்துல் காபர் கான். செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைக்கிட் மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான். காந்தியடிகள் உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைச்சாங்கன்னா எரவடா சிறையில் வந்து அடைச்சாங்க. ஆங்கிலேயர்கள் முதலாவதாக வன சட்டத்தை வந்து எப்போது நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1865. எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்ததுன்னா 1878. அல்லூரி சீதாராமராஜு எதுக்கு அவருடைய தலைமையில் எதற்கான ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய உரிமைகளை மீட்பதற்காக ரம்பாவில் வந்து இவருடைய தலைமையில் ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்திருக்கும். கடைசியில் பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து இவரை கொண்டிருப்பாங்க. முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னா 1930 நவம்பரில் வந்து நடைபெற்றது. எங்கே நடைபெற்றதுன்னா லண்டனில் நடைபெற்றது. இதுக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டதுன்னா 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1931 செப்டம்பர் 7. இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் காந்தியடிகள் வந்து கலந்து கொண்டிருப்பார். மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டு ராம்சே மெக்டொனால்டு எப்போ அறிவிக்கிறாருன்னா 1932 ஆகஸ்ட் 16 வந்து அறிவிக்கிறாரு. இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதத்தை காந்தியடிகள் எப்போ அறிவிக்கிறாருன்னா 1932 செப்டம்பர் 20. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கு எதிராக காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அது என்ன ஒப்பந்தம்னா பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தத்தின் மூலயமா ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் வந்து எதிலிருந்து எது வரைக்கும் உயர்த்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 71லிருந்து 148 ஆக அதிகரிக்கப்படுது. மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை இடங்கள் ஒதுக்குறாங்க? ஒடுக்கப்பட்டவங்களுக்குன்னா 18% இடங்கள் வந்து ஒதுக்குறாங்க. காந்தியடிகள் அம்பேத்கரனோடு ஏற்பட்ட உறவின் காரணமாக தீண்டாமைக்கு எதிராக வந்து அவருடைய இருப்பிடத்தை எங்கிருந்து எங்கே மாற்றாருன்னா வார்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்திற்கு வந்து மாற்றாரு. அதுக்கப்புறம் ஹரிஜனர்களுக்கான பயணம்ட்டு நாடு தழுவிய பயணத்தையும் காந்தியடிகள் வந்து மேற்கொள்றாரு. ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்தவர் யாருன்னா காந்தியடிகள். கோயில் நுழைவு நாள் எப்போதுன்னா 1933 ஜனவரி 8.
சமதர்மவாத இயக்கம் முதல்ல எங்கே தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கண்டில் வந்து நிறுவப்படுது. எப்போதுன்னா 1920 அக்டோபர் மாதம். அதை ஒரு நிறுவியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. கான்பூர் சதித்திட்ட வழக்கு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924. எந்த வருஷம் அகில இந்திய பொது உடைமை மாநாடு கான்பூரில் நடத்தப்பட்டதுன்னா 1925. தலைமை உரையாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கார வேலர். அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் கட்சி வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1928. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் வந்து எப்போது உருவாக்குனாங்கன்னா 1924. கக்கோரி அரசு பணத்தை வந்து கக்கோரியில் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அது எந்த வருஷம்னா 1925. யார் கொள்ளையடிச்சாங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் ஆஸ்பாகுல்லா கான். இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை பஞ்சாபில் மீண்டும் அமைத்தவர்கள் யாருன்னா பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் வந்து பஞ்சாபில் அமைச்சிருப்பாங்க. இவங்க பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் எப்போது செஞ்சிருப்பாங்கன்னா 1928. லாலா லஜபதி ராயின் மீது கடுமையாக தாக்கிய காவல்துறை அதிகாரி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ். எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கும் BK தத்தும் வந்து வீசினாங்கன்னா 1929. அவங்க வீசிட்டு என்ன முழங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் பால்க அப்படின்னு முழக்கங்களை வந்து எழுப்புனாங்க. எந்த வருஷம் சிட்டகாங்கில் ஆயுத கிடங்கின் மீதான தாக்குதல் சூர்யா சென்னும் அவர்களுடைய நண்பர்களும் மேற்கொண்டாங்கன்னா 1930 ஏப்ரலில் வந்து சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை வந்து சூர்யா சென்னும் அவருடைய நண்பர்களும் மேற்கொள்கிறாங்க. சூர்யா சென்னை எப்போ கைது செய்கிறாங்கன்னா 1933 கைது செஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை வந்து தூக்கில் போடுறாங்க. அப்போ பொது உடைமை கட்சி எப்போது வலுப்பெற்றதுன்னா 1930 வந்து வலுப்பெற்றது. பொது உடைமை கட்சியை வந்து எப்போ தடை பண்ணாங்கன்னா 34 வந்து தடை பண்ணாங்க. காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது உருவானதுன்னா 1934. அதை உருவாக்கியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் ஆகும் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். இதை வந்து அடுத்த பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.